ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சூர்யா சாரோட வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கும் சூர்யா 46 பற்றி ரீசெண்டாக படத்தோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ட் ஆல்சோ படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் என்ன அப்படின்ற அட்டகாசமான லேட்டஸ்ட் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சூர்யா சார் பிளட்ஸ், எல்லாரும் சூர்யா 46ஓட ஷூட்டிங் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் வந்து நேற்று ஹைதராபாத்தில் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த ஷெட்யூலில் வந்து சூர்யா சார் வந்து அவரோட தாடியை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வச்சு நடிக்க போகிறாரு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் தான் தற்போது போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம். அடுத்து ரீசெண்டாக படத்தை பற்றி படத்தோட டைரக்டரான வெங்கி அட்லூரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த படம் வந்து சஞ்சய் காந்தியோட பயோபிக்கை பற்றின ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கதையோட ரைட்ஸை எடுக்கிறதுக்கு டிலே ஆனதுனால இந்த படத்தை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். அண்ட் மேலும் சூர்யா சார் வந்து ஆல்ரெடி 2 பயோபிக்ஸ் வேறு பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து பயோபிக் கதையில் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அண்ட் ஒன்ஸ் அவர் பயோபிக் கதையில் நடிக்க விரும்பலை அப்படின்ற போது நான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்டை வந்து சொன்னேன். அண்ட் கிளைமேக்ஸ் இல்லாமலே அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படத்தை தான் தற்போது நாங்கள் இப்போது பண்ண போகிறோம் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து டைரக்டர் படத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக நமக்கு தெரிந்த தகவல்கள். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூர்யா சார் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.